வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கல்ச்சர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனில் நம்ம போன வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோவில் மாடியூல் 1 மாடியூல் 2 பார்த்துருந்தோம். இப்போ மாடியூல் 3 பார்ப்போம். மாடியூல் 3 என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாட் டு சே, வென் டு சே, ஹவு டு சே டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி இன் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீம். அதாவது என்ன சொல்கிறது, எப்போ சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீம்னால் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இப்போது உங்களோட டீம் இருக்குன்னா, உங்களோட ப்ராஜெக்டில் ஒரு டீம் இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, இன்னும் மீதி பர்டிகுலர் மெம்பர்ஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதுதான் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீம். ஸ்டேட் வைஸும் டிஸ்பர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா கண்ட்ரி வைஸ். இப்போ ஆன்சைட் ஆஃப் ஷோர் டீம், அந்த மாதிரி ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீமில் ஹவு டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, லைக் வாட் டு சே, வென் டு சே, ஹவு டு சே, அதுதான் நம்ம மாடியூல் 3ல பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, டு பூஸ்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அ டீம் அண்ட் டு கெட் ஒர்க் டன் ஆஸ் டுகெதர் எஃபெக்டிவ்லி வி நீட் டு நோ வாட் டு சே, அதாவது என்ன கண்டென்ட் சொல்ல வரோம். அதுக்கப்புறம் வென் டு சே, எந்த பர்டிகுலர் டைமில் சொல்ல வரோம். ஹவு டு சே, கிளியராக எப்படி நம்ம சொல்கிறோம், கன்வே பண்ணுறோம். நம்ம சொன்ன அந்த கண்டென்ட்டை எப்படி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கன்வே பண்ணுறோம். அதுதான் ஹவு டு சே, வாட் டு சே, வென் டு சே. சரிங்களா? இப்போ ஆஸ்கிங் எஃபெக்டிவ் கொஷின்ஸு. இதுக்கு பர்டிகுலர் ஒரு கான்வர்சேஷனோ இல்லை ஒரு மீட்டிங்லேயோ நீங்கள் கரெக்டாக ஒரு கொஷின்ஸ் எஃபெக்டிவாக கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் ஒரு டாபிக் பற்றி போயிட்டுருக்குன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஆன்சர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஃபர்தர் மோர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அது ஆஸ்கிங் எஃபெக்டிவ் கொஷின்ஸ் சொல்கிறாங்க. query or question that you ask will help you to know more about the topic. அதுக்கப்புறம் டீகோடிங் சைலன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் நோயிங் த பர்சன் மைண்ட் ஆர் தாட் வென் he or she இஸ் நாட் ஸ்பீக்கிங். அதாவது பர்டிகுலர் ஒரு மீட்டிங்கோட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு லிசனர்ஸ், அதாவது ஆடியன்ஸ் சைலன்ஸ்க்கு இருக்காங்க. சைலன்ஸ்க்கு நிறைய மீனிங் இருக்குது, அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சைலன்ஸ் என்ன விதமான சைலன்ஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரியல, இல்லை அவங்க ஓகே நம்ம சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்தமாதிரி நம்ம பர்டிகுலர் சுச்சுவேஷனை பொறுத்து அந்த சைலன்ஸ் என்ன விதமான சைலன்ஸ் நம்ம பர்டிகுலர் மீட்டிங் நம்ம இப்போ ஒரு கன்வே பண்ணுறோன்னா நம்மளுக்கு டீகோட் பண்ண தெரியணும். அதான் டீகோடிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அபவுட் நோயிங் த பர்சன்ஸ் மைண்ட் ஆர் தாட் வென் he or she இஸ் நாட் ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் அரவுண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் இன் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீம். அதாவது டு பிரிட்ஜ் த கேப் ஆஃப் டைம் டிஃப்ரென்ஸ் ஃபார் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீம் வி நீட் டு யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ்னால் கூகுள் மீட். ஸ்ட்ராட்டஜிஸ்னால் அஜைல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இப்போ அஜைல் டீமை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்டு டீமில் ஒர்க் பண்ணாலும் அவங்க அந்த டைம் டிஃப்ரென்ஸை கேப் பண்ணுறதுக்கு, அந்த டைம் டிஃப்ரென்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு நீட் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் வாட் மோட்டிவேட்ஸு. இந்த ஒரு கல்ச்சர் பீப்புளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் மோட்டிவேஷனுக்கு. இப்போ சில பேருக்கு மோட்டிவேஷன்னா ப்ரொமோஷன் தர்றது, சில பேருக்கு மோட்டிவேஷன்னா அதாவது பொசிஷன், ரோல் ஆர் பொசிஷன் கொடுக்குறது. அந்தமாதிரி மோட்டிவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் கல்ச்சர். அதான் what gets people to work excited and eager to achieve their goals. The motivation vary from person to person. அதாவது person to person சொல்லலாம், culture to culture சொல்லலாம். motivation vary ஆகிறது. அதாவது what get people excited to work and eager to achieve the goals. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, how to say, what to say. அதாவது நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அதுதான் நம்ம கன்சிடரிங் how to communicate your thoughts and ideas. இன்டர்கல்ச்சரல் எம்பத்தினா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கனெக்டிங் வித் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், மற்ற டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புளில் எப்படி நம்ம கனெக்டிங் ஆகிறோம், அதாவது கனெக்ஷன் ஆகிறோம், எப்படி அவங்க கூட நம்ம ஒற்றுமையாகி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறோம், அதுதான் இன்டர்கல்ச்சர் எம்பத்தி. அதுக்கப்புறம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு இது எனக்கு புரியல, எப்படிட்டு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு கேட்குறது தப்பு இல்லை. அதான் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் வென் எவர் இட்ஸ் ரெக்வயர்ட். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கேட்டுருங்க, அதுதான் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். சரிங்களா? அப்புறம் கேர்லெஸ் ரியாக்ஷன்னா இட் இஸ் அபவுட் நாட் ஷோயிங் எனி எமோஷன் ஆர்
எம்பத்தி ஆர் கைண்ட்னஸ் வென் ரெஸ்பாண்டிங் டு அ சிச்சுவேஷன். அதாவது எந்த ஒரு எமோஷனோ எம்பத்தியோ இல்லை கைண்ட்னஸோ காமிக்கிறதே இல்லை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது. அதுதான் கேர்லெஸ் ரியாக்ஷன். கேர்லெஸ் ரியாக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. கேர்லெஸ் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் நாட் ஷோவிங் எனி எமோஷன் ஆர் எம்பத்தி ஆர் கைண்ட்னஸ் வென் ரெஸ்பாண்டிங் டு அ சிச்சுவேஷன். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எந்த ஒரு பரிதாபமோ இல்லை வந்து எந்த ஒரு ஒரு இறக்கமோ காமிக்காமல் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னா அதுதான் கேர்லெஸ் ரியாக்ஷன். Praising in public gives discomfort or embarrassing to others means stop praising others in public. அதாவது ஒருத்தவங்களை இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் மீட்டிங்கில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸில் ஏதாவது ஒரு மெம்பர் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பர்டிகுலர் ஒரு மெம்பரை மட்டும் நீங்கள் பாராட்டிங்கன்னா மீதி இருக்கிற 9 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். நம்மளாம் எதுவும் பண்ணலையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது டீம் மெம்பர்ஸ் அந்தமாரி நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து அந்தமாரி ஸ்டாப் ப்ரைஸிங் அதர்ஸ் இன் பப்ளிக். நீங்கள் வந்து அந்த ஒரு ஆளை வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி சொல்கிறத வந்து நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மற்றவங்களாம் டிஸ்கம்ஃபர்ட்டாகவோ இல்லை எம்பாரசிங்காகவோ ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இந்தமாரி பப்ளிக்காக பாராட்டுறதை நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் nurture and environment when embrace risk so that team members know it is okay to fail fast. அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். கிரியேட்டிங் அ ஒர்க் ஸ்பேஸ் வேர் இட்ஸ் ஓகே ஃபார் டீம் மெம்பர் டு டேக் ரிஸ்க் அண்ட் ட்ரை நியூ திங்ஸ் ஈவன் இஃப் இட் ஃபெயில்ஸ் ஆர் மிஸ்டேக். அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். என்னென்னா டீம் மெம்பர்ஸ் வந்து எப்படி இந்த ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக என்ன ரிஸ்க் எடுக்கட்டும். ஆனால் புதுசாக ட்ரை பண்ணும்போது இன்னோவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் அவங்க வந்து அப்படியே ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடும். அதாவது ஃபெயில் ஃபஸ்ட்டு அண்ட் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கோ இல்லை ஃபெயிலியரோ சீக்கிரமாக நடக்கும். அந்த பர்டிகுலர் ஏதாவது விஷயம் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் விஷயத்தை நடக்க விடுங்கட்டு சொல்கிறாங்க. அதாவது நர்ச்சர் என்வாயர்மெண்ட்னா கிரியேட்டிங் அ ஒர்க் ஸ்பேஸ் வென் இட்ஸ் ஓகே ஃபார் அ டீம் டு டேக் ரிஸ்க் அண்ட் ட்ரை நியூ திங்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் ஃபெயில் ஆர் மிஸ்டேக். வாட் மோட்டிவேட்ஸ்? அந்த மோட்டிவேஷன் நான் சொன்னேன் டிபெண்ட்ஸ் ஆன் கல்ச்சர். டிபெண்ட்ஸ் ஆன் கல்ச்சர்னால் இப்போ சம் கல்ச்சர் இட் இஸ் அன் அட்டானமினா என்ன பார்த்தீங்கன்னா அபிலிட்டி ஆஃப் அ பர்சன் டு மேக் இஸ் ஆர் ஒன் டெசிஷன். அதாவது பொசிஷன் நான் சொன்னது, அதாவது ஒரு லீட் பொசிஷன் அந்தமாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனாக நினைப்பாங்க. அதான் சம் கல்ச்சர் இட் இஸ் அட்டானமி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்னால் பாராட்டுறது. அதுக்கப்புறம் சேலஞ்சிங் ஒர்க். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் என்கரேஜிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரோல் சேஞ்ச் அண்டு சேலரி ஹைக். அதாவது ப்ரைஸ் தான் இது ரோல் சேஞ்ச் இல்லை சேலரி ஹைக்கு. அதுக்கப்புறம் என்கரேஜிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸு, அதாவது ஏதாவது பர்டிகுலர் ஒரு லீட் பொசிஷனே கொடுக்குறது. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த கல்ச்சர் டு கல்ச்சர். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் எப்படி பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு நான் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு சைலன்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்ப்போம். சைலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். இப்போ பர்டிகுலர் பர்சன் வந்து சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அது சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் சொல்லலாம். இல்லை அக்ரிமெண்ட்னா ஓகே நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறாங்க ஓகேட்டு சொல்கிறதுக்கும் சைலண்ட்டு காய்ப்பாங்க. அப்புறம் ரிஃப்யூசிங் பொலைட்லி, இது பர்டிகுலர் திங் வந்து நல்லா இல்லாட்டி சொல்கிறதும் அதுக்கும் சைலன்ஸு. அப்புறம் டூல் ஆஃப் நெகோசியேஷன், இது கரெக்ட் இல்லைட்டு சொல்கிறதுக்கு டூல் ஆஃப் நெகோசியேஷன் சைலன்ஸ்க்கு. அப்புறம் திங்கிங், பர்டிகுலர் ஒரு கொஷினோ இல்லை ஏதாவது நம்ம ஒரு மீட்டிங்கில் கேட்டணும் அது திங்க் பண்ணுறதுக்கும் சைலன்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராங்க அவங்க ஃபஸ்ட் லாங்குவேஜ்லேருந்து அவங்க நேட்டிவில், அதாவது பர்டிகுலர் ஒரு மீட்டிங் இப்போ ஒரு இங்கிலீஷில் நடக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி பேசுகிறோம். அதை பற்றி சில பேர் திங்க் பண்ணுவாங்க, ஓகே இது என்ன வேர்ட் பேசலாம் இங்கிலீஷில். அந்தமாதிரி ரெஸ்பான்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்க்கும் சைலன்ஸ் இருக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சைலன்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இது வந்து இந்த 6 இது வந்து நீங்கள் மீட்டிங் ஆகும்போது அதான் டீகோடிங் சைலன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த டீகோடிங் சைலன்ஸ்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைலன்ஸ் வந்து எதுக்காக எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியணும் எதுக்காக இந்த சைலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதான் டீகோடிங் சைலன்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாடியூல் 4 பற்றி பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு சந்திப்போம். நன்றி.